விழுப்புரம் மாவட்டம் ஆரோவில் அடுத்த நாவற்குளம் பகுதியில் சொகுசு காரில் வந்த அக்காவின் கணவரை துரத்திச் சென்று வெட்டிய மைத்துனர் உள்ளிட்ட இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். பட்ட பகலில் அரங்கேறிய கொலை முயற்சி சம்பவத்தின் பின்னணி என்ன? புதுச்சேரி மாநிலம் வெள்ளியனூர் ஜிஎன் பாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் மணிகண்டன். இவர் தனியார் நிறுவனத்தில் பணியாற்றி வரும் இவருக்கு திலகா என்ற மனைவியும் 2 குழந்தைகளும் உள்ளனர். கருத்து வேறுபாடு காரணமாக கடந்த 4 ஆண்டுகளுக்கு மேலாக மனைவி மற்றும் குழந்தைகளை மணிகண்டன் பிரிந்து வாழ்வதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் 2 தினங்களுக்கு முன் மதியம் 1 மணி அளவில் மணிகண்டன் அவருடைய காரில் விழுப்புரம் மாவட்டம் நாவற்குளம் பகுதிக்கு சென்றுள்ளார். அப்பொழுது அவரது காரை 2 சக்கர வாகனத்தில் வந்த மர்ம நபர்கள் சிலர் பின்தொடர்ந்து வந்துள்ளனர். குறிப்பிட்ட இடத்தில் காரை வழிமறித்த அந்த கும்பல் பயங்கர ஆயுதங்களுடன் சுத்து போட்டது. காரில் இருந்த மணிகண்டனை வெளியே இழுத்து போட்ட அந்த கும்பல் அரிவாள், கத்தி உள்ளிட்ட பயங்கர ஆயுதங்களால் சரமாரியாக வெட்டி கொல்ல முயன்றனர். சுதாரித்துக் கொண்ட மணிகண்டன் அவர்களை தள்ளிவிட்டு தப்பியோடி உள்ளார். ஆனால் விடாமல் துரத்திச் சென்ற கும்பல் அவரை மடக்கி சுற்றி வளைத்து சரமாரியாக வெட்டிவிட்டு தப்பிச் சென்றனர். இதைக் கண்டு அதிர்ந்து போன அப்பகுதி மக்கள் மணிகண்டனை மீட்டு புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற ஆரோவில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணையை தொடங்கினர். விசாரணையில் திடுக்கிடும் பல தகவல்கள் தெரிய வந்தன. மணிகண்டனை கொலை செய்ய முயன்றவர் மணிகண்டனின் மனைவியான திலகாவின் தம்பி ராஜ்கமல் மற்றும் அவரது நண்பர்கள் என்பது முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்தது. இதையடுத்து குற்றவாளிகளை பிடிக்க போலீசார் தனிப்படை அமைத்து களத்தில் இறங்கினர். கொலை முயற்சியில் ஈடுபட்டவர்கள் பதுங்கியிருந்த இடம் குறித்து ரகசிய தகவல் கிடைத்த நிலையில் அப்பகுதிக்கு சென்ற போலீசார் ராஜ்கமல் மற்றும் அவரது நண்பரான மணிகண்டன் ஆகிய 2வரை கைது செய்தனர். பிற கூட்டாளிகளை பிடிக்கும் முயற்சியில் போலீசார் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். இவர்கள் எதற்காக கொலை முயற்சியில் ஈடுபட்டனர் என்பது குறித்து போலீசார் தீவிரமாக விசாரித்து வருகின்றனர்.